கனமழை காரணமாக சென்னை கொடுங்கையூரில் தென்றல் நகர், சாமிநாத தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் தேங்கிய நிலையில் அதனை பெரிய மின்மோட்டார் மூலம் வெளியேற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கார்த்திகேயன். மழைநீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையில் ஏதேனும் சவால்கள் இருக்கிறதா? விவரங்கள் என்ன? காலை வணக்கம். டிட்வா புயலின் தாக்கம் காரணமாக சென்னையில் நேற்று காலையில் இருந்தே ஒரு கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. அந்த மழையின் தாக்கம் இன்றும் அதனை விட்டு வைத்ததாக தெரியவில்லை. இதன் காரணமாக சென்னை கொடுங்கையூர் பகுதியில் கனமழை காரணமாக சாலையில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். சென்னை கொடுங்கையூர் பகுதிக்கு உட்பட்ட தென்றல் நகர், சாமிநாத தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெள்ளம் தெருக்களில் ஆறு போல ஓடி வருகிறது. தொடர்ந்து தேங்கி நிற்கும் இந்த மழை நீரால் துர்நாற்றம் வீசுவதோடு அதிகமாக இந்த பகுதிகளில் நோய் தொற்று அபாயம் உள்ளதாகவும் இந்த பகுதி மக்கள் ஒரு குற்றச்சாட்டினை முன்வைக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதிகளில் இந்த பகுதிகளில் தேங்கியுள்ள இந்த மழை நீரை வெளியேற்றும் பணியில் தற்போது சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் மின்னல் வேகத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் ராட்சத மின் மோட்டார்கள் கொண்டு கொடுங்கையூர், தென்றல் நகர் மற்றும் சாமிநாத தோட்டம் பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அப்புறப்படுத்தும் பணியில் சென்னை மாநகராட்சி ஊழியர்கள் கடும் மழையையும் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இங்கே தேங்கியுள்ள தண்ணீரானது அகற்றப்பட்டுவிடும் என தெரிய வருகிறது. இதனைத் தொடர்ந்து இந்த பகுதியில் நோய் தொற்று பரவாமல் இருக்க கிருமி நாசினி பவுடர்களையும் தெளித்து மக்களை பாதுகாக்கும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபடுவார்கள் என சொல்லப்படுகிறது.